அறிவுடன் வந்த அதிசயம். The miracle that came with wisdom. ஒரு காலத்தில் காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா வாழ்ந்தார். அந்த கிராமத்தில் சாமி என்ற அறிவாளியும் ரத்தினம் என்ற பணக்காரரும் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் காடுக்குள் சென்று கொண்டிருந்த போது வெளிச்சமாக மின்னும் ஒரு பெரிய கல்லை கண்டார்கள். அந்த கல் மிகவும் அழகாகவும் விலையுயர்ந்தது போலவும் தோன்றியது. ரத்தினம் அதை கையிலே எடுத்தவுடன் அதை விற்று பெரிய பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சாமி சிந்தித்து பார்த்தார். இது சாதாரண கல்லல்ல, இதை பற்றி தெரிந்தவரிடம் கேட்டால்தான் நமக்கு பயனாக இருக்கும் என்றார். அவர்கள் அந்த கல்லை எடுத்துச் சென்று பண்டிதரிடம் காண்பித்தார்கள். அவர் கூறினார், இது ராஜமாணிக்கம். இது நாட்டுக்கே சொந்தமானது. ராஜாவிடம் அளித்தால் பெரும் நன்மை கிடைக்கும். சாமி ராஜாவிடம் அதை எடுத்துச் சென்றார். ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சாமிக்கு பரிசாக சிப்புக்கிழங்கு நிலமும் தங்க காசுகளும் அளித்தார். இதை பார்த்த ரத்தினம் அறிவின்றி விரைந்து செயல்பட்ட தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் அவனும் சாமியின் வழியே தொடர தீர்மானித்தான். முன்னுரை இல்லாமல் செயல் வேண்டாம். அறிவிற்கு பின் தான் செல்வம் ஓடும். ப்ரோவர்ப், அறிவிற்கு பின் செல்வம் ஓடாது. முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.